அனைவருக்கும் வணக்கம். தெய்வ பலத்தை விட கிரக பலம் மிக அதிகமா அப்படிங்கிற ஒரு கேள்வி எல்லாருக்குமே இருக்குது. இதுதான் இன்றைக்கி ஒரு முக்கியமான கேள்வியாகவும் இருக்குது. தெய்வ பலம் எல்லா சமயத்துலேயும் நம்மளை காப்பாற்றிடுதா அப்படின்னு கேள்வி கேட்டால் பெரும்பாலானவங்க இதுக்கு இல்லைன்னு தான் பதில் சொல்கிறாங்க. என்னதான் தெய்வங்களை நம்ம ரொம்ப வழிபட்டு செஞ்சாலும் கிரகங்கள் மிக ஆதிக்கம் செலுத்தக்கூடிய சமயத்தில், நமக்கு கெடுபலனை கொடுக்கக்கூடிய சமயத்தில், அந்த சமயத்தில் தெய்வ பலம் நமக்கு எந்த விதமான உதவியும் செய்கிறதில்ல அப்படிங்கிற மாதிரி நிறைய அனுபவ ரீதியான கருத்துக்களை சொல்கிறாங்க. இதை நாமளே அனுபவிச்சிருப்போம், நானே அனுபவிச்சிருக்கேன். எங்கள் அப்பாலாம் பார்த்திங்கன்னா தெய்வ நம்பிக்கையில் ரொம்ப அதிகம். காலையிலேருந்து சாயங்காலம் வரைக்கும் பூஜை அறையில் உட்காந்து பூஜை பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. ஆனால் அவருடைய வாழ்க்கையில் ஒரு முக்கியமான சிக்கல் ஏற்பட்டது, மிகப்பெரிய நோய் ஏற்பட்டது. அந்த நோயிலேருந்து யாருமே காப்பாற்றலை. அந்த கடவுளை எந்த அளவு கும்பிட்டாரோ அந்த கடைசி நேரத்தில் கூட எல்லாருக்கும் எல்லா விதமான பூஜையும் செஞ்சார். அபிஷேகங்கள் செஞ்சு, ஆராதனைகள் செஞ்சு, எல்லாத்துக்கும் செஞ்சார். ஆனால் எந்த பலனும் இல்லாமல் அவர் காலமாயிட்டார். அப்போ அதே மாதிரி நானும் பல சிக்கல்களில் மாட்டி தவிக்க வேண்டிய நிலைமை. எந்த சமயத்தில்னா கிரக பலங்கள் அதிகமாச்சு, தீமையான கிரகங்களுடைய பலம் அதிகமாகும் போது என்னதான் வழிபாடு செஞ்சாலும் அந்த தீமையான கிரக பலம் என்ன கொடுக்கணுமோ அதை கொடுத்துருது. நல்ல கிரக பலங்கள் நல்லதை கொடுக்குதோ இல்லையோ, தீமையான கிரகங்கள் தீமையான நேரத்தில் கண்டிப்பாக தீமையை தான் கொடுக்குது. அந்த நேரத்தில் இருக்கக்கூடிய என்ன அளவு கடவுளை வழிபட்டாலும் நன்மை நடக்கிறதில்ல. இது ஒரு உண்மையான விஷயம். எப்போதுமே கிரகங்கள், நல்ல கிரகங்கள் அமைப்பு வரும்போது தான் தெய்வ வழிபாடு ஏற்படுதுன்னு சொல்கிறாங்க. சில பேருக்கெல்லாம் பார்த்திங்கன்னா தெய்வ வழிபாடு இருக்காது. அதாவது ஆத்திகம் பேசுவாங்க, நாத்திகம் பேசுவாங்கன்னு சொல்லுவாங்க. நாத்திகம் ஏன் பேசுகிறாங்கன்னா அவங்க ஜாதகத்தில் தெய்வ வழிபாடு கூடிய கிரகங்கள் இருக்காது. தெய்வ வழிபாடுன்னா நல்ல கிரகங்கள்னு அர்த்தம். நல்ல கிரகங்கள்னால் என்னெல்லாம் சொல்லலாம் அப்படின்னு பார்த்திங்கன்னா, குருவோடைய ஆதிக்கம் குறைவாக இருக்குது, சனியோட ஆதிக்கம் அதிகமாக இருக்குது, ராகுவோட ஆதிக்கம் அதிகமாக இருக்குது. இதெல்லாம் இருந்தது அப்படின்னு சொன்னால் தெய்வ வழிபாடு ரொம்ப குறைஞ்சி போயிடும். அப்போ தெய்வ வழிபாட்டுக்கே கிரகபலம் தேவை. நல்ல கிரகங்கள் ஒரு குறிப்பிட்ட அளவில் அமைவில் இருந்தால் தான் தெய்வ வழிபாடே இருக்கும். அதனால தான் பார்த்திங்கன்னா இந்த உலகத்தில் முக்கால்வாசி பேர், அது கிட்டத்தட்ட 60% வந்து ஆத்திகம்னா 40% நாத்திகத்துக்கு மேலே இருக்காங்க. கடவுள்னால் யாருன்னு தெரியாதவங்க நிறைய பேர் இருக்காங்க. அதனால் கிரகபலம் ரொம்ப அதிகமானது தெய்வ பலத்தை விட அதிகமானது அப்படிங்கிறது நாங்கள் உணர்வுபூர்வமாக நாங்கள் அனுபவிச்சிருக்கோம். நிறைய பேர் அனுபவிச்சுட்ருப்பாங்க. அதை பற்றி ஒரு பதிவு தான் இது. நன்றி, வணக்கம்.